நம்ம இன்றைக்கி நம்மளோட வாழை மரத்துலேருந்தே போயிடலாம். எதுக்காகனா நிறையா செடிங்க நமக்கு எப்போவுமே ஒரு செடி வச்சோம்னா அது லைஃப் லாங் காய் வந்துகிட்டே இருக்கும். நான் காய் செடி பொறுத்தளவுக்கு அப்படி கொடுக்கவே கொடுக்காது. அது ஒரு சீசன் வரைக்கும் அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து அப்படியே அந்த காய் அறுவடை ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் புதுசாக ஒரு செடி வைக்கிறதா இருக்குது. இது பாருங்கள் நம்மளோட வாழை மரம். வாழைக்காய் நல்லாவே இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னென்னா வெயிட்டு தாங்கலை. இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்கள்ல, தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா காய் பெருசாக ஆக பாருங்கள் தெரியுதுங்களா, காய் நல்லாவே பெருசாக இருக்குது. பெரிய வாழைக்கொலை. இது வந்து சின்ன தார் தான், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு ஏதாவது ஒன்று கொம்பு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும் அது தாங்கி பிடிக்க. இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்த காய் நல்லா பெருசாக 3 காய் சூப்பராக வச்சுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ சைஸ் தான். இது என்னென்னு சமைக்கிறது. நான் என்ன பெருசாகலை போலன்னு விட்டால் பழுத்துடுச்சுங்க. அதோட இன்னொரு பழம் பாருங்க தெரியுதுங்களா, பப்பாளி பழம் மாதிரி பழுத்துருக்கு. பாவக்காய் இவ்வளோ சைஸ் தான். 3 காய் இருந்தது. 3மே சரி அதே மாதிரி இதுவும் பெருசாக வரும்னு நினச்சேன். என்னன்னு தெரியல, பழுத்துடுச்சு. இப்போ இதில் வைக்கிற பூங்கெல்லாம் இனி காய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பூச்சி அரிச்சிருக்கு. இப்போ மழை வந்ததால் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. மழைக்கு முன்னாடி இருந்த காய்ங்களாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ மழை வந்ததில்லை, மழைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஒரு வேளை அதிகமாக போனதால் அப்படி இருக்கா, இல்லை இதோட சைஸு அடுத்த டைம் வைக்கிறதால இவ்வளோ சின்ன சைஸாக மாறிடுச்சான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம துளசி நல்லாவே துளிர் வந்திருக்கு. கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா மரமாக வரக்கூடாதுன்னு சொல்லி நிறையா உடச்சி விட்டுட்டோம். அது இதுக்கப்புறம் துளிர் வந்தால் தான் புதுசாக அது பாருங்கள், இதெல்லாம் புதுசாக துளிர் வருது. நிறைய உடச்சி பொடி பண்ணிட்டோம். இருக்குது பாருங்கள், இன்னும் ஹைட்டாக போக வேணான்னு சொல்லி எல்லாம் உடச்சிட்டோம். இது ஆடு சாப்பிட்டதுலேருந்து செம்பருத்தி ஹைட்டு தான் வளருது, சைடில் எதுவுமே இலையே வரல. இதுக்காக தாங்க போட்டேன். இது 1-2 காய் வருது. இது பாருங்க பூ வைக்குது, காய் வருது. ஆனால் நமக்கு மொத்தமாக இப்போ நம்ம மர செடி மாற்றணுன்னா இந்த செடி தான். எவ்வளோ காய் இருந்தது இதில். எந்த டைமும் மிளகாய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் மிளகாய் மாதிரி பார்த்திங்கன்னா இலை தான் சுருங்கி கிடக்கு. அது பூ இருக்கு, ஆனால் அந்த பூ காய்க்கிறது இல்லைங்க. பூ இப்போ வைக்கும் ஆனால் காய்க்கிறது இல்லை. எனக்கு மிளகா பறிக்கவே மாட்டேன், என்னன்னு தெரியல. அவ்வளோ மிளகா இதில் பறிக்க இந்தமாரி செடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம இது எடுத்து போட்டுட்டு புதுசாக வேறு மிளகா செடி வாங்கிட்டு வந்து வச்சா தான் தெரியுதுங்களா. இதோட இலெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் அறுத்து போட்டணும், அதுக்கப்புறம் காய் வைக்காதுங்க. இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு செடியும் அதே மாதிரி தான். இந்த மிளகா நல்லா நீட்ட மிளகா. இது நல்லா நீட்ட மிளகா. இதுவுமே செடியெல்லாம் அப்படி வீணாக போயிடுச்சுங்க. அதாவது சுருங்கி இருக்குது. இது சுருங்கலை, ஆனால் இந்த கத்திரிக்காய் செடியோட நிழல் இருக்கிறதால இது அந்த மாதிரி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அதுவுமே அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுங்க சாமந்தி செடி நிறையா. சாமந்தி செடி பாருங்கள் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சாமந்தி கோழி ஃபுல்லாக சீசி வச்சுட்டு இருக்குது. நிறைய உடச்சி விட்டுக்கிறாங்க. மொட்டு வந்துடுச்சு சாமந்தி. இப்போ சீசன் தான். இது வெள்ளை சாமந்திங்க பாருங்க, இது ஃபுல்லாகவே வெள்ளை சாமந்தி தான். நிறைய மொட்டு வச்சுனுக்குது. சீசிட்டுக்குது. அது மேலே எதாவது போட்டாங்களா தெரியல, நிறைய குச்சிங்களாம் உடஞ்சி போயிருக்கு. இது பாருங்க துவரை செடிங்க, நல்லா துளிர் இருந்தது. ஆடுங்க பண்ணுற வேலை தான், எல்லா செடியும் வீணாமல் போயிடுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆடு சாப்பிட்ற வேலை தான் போல். நல்லா இவ்வளோ லைட்டு துளிர் வந்துருந்தது. ஃபுல்லாகவே துவரை தான் போட்டு விட்டுருந்தோம். ஆனால் ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிடுச்சு போல். நேற்று இப்போ ஒரு வாரமாக மழை பெஞ்சது இல்லைங்களா, பாருங்கள் கிழங்கு செடி ஃபுல்லாக சாஞ்சு போயிடுச்சு. ஒரு 4 செடி அப்படியே சாஞ்சு போயிடுச்சு. ஏன்னா செம்மாயிட்டு இது கிழங்கு செடி ஃபுல்லாகவே சாஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்மளோட இந்த வல்லாரக்கீரை சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் வல்லாரை. ஆனால் இது நாட்டு வல்லாரை இல்லைன்னு சொன்னாங்க, எனக்கும் தெரியல. ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னு நானும் வச்சுருக்கேன்.
எவ்வளோ கீரை பாருங்க வல்லார. அடுத்ததாக புதுசாக ஒன்று வந்திருக்கு தூதுவளை. இது நான் விதை தான் போட்டேன் பாருங்க. தூதுவளை இதான் ரொம்ப நாளாக வச்சுங்க வளருது. அது அப்போ தெரியாமல் களைச்செடின்னு சொல்லி பிடிங்கி போட்டார். அவருக்கு தெரியல இது தூதுவளை. 2 செடி முளைச்சிருக்கு. தெரியுதுங்களா? முள் சின்னதாக இருக்குது. தெரியுது பாருங்க முள் சைடில். கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் ஒன்று அதோட இலையிலையும் முள் இருக்கும். தூதுவளை தான் நான் தான் போட்டேன். 4-5 விதை போட்டேன். ஒரு 2 செடி மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. வல்லார சூப்பராக இருக்குங்க. பறித்து சட்னி செஞ்சிடலாம். ஒரு 2-3 நாள் போகட்டும். நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இதை பறிச்சிடுவேன் நான். துவையல் எல்லாம் ஏதாவது செய்யலாம். சூப்பராக வந்திருக்கு வல்லார. அவரை செடி போட்டோம். இந்த கரும்புக்கு அந்த குச்சி தேர்தலில் அதில் தான் முளைக்குது. ஆனால் இன்னும் நல்லா இலைங்க வந்து சரியில்லை. இன்னும் டைம் இருக்குது. தை மாதம் பக்கமாக தான் அது காய் வைக்கும். மார்கழி வைக்கும்னு நினைக்கிறேன். துவரை நம்ம கரும்பு பரவாயில்ல, அது எப்பயும் போல் வளர்ந்துட்டு தான் இருக்குது. பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது கரும்பு. நம்ம ரெடியாகிறோம் இல்லை, அது ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கலுக்கு. பாருங்க சூப்பராக வந்திருக்கு கரும்பு. நல்லா பெருசாக வந்துடுச்சு. பொங்கலுக்கெல்லாம் இதில் ஒரு 6 கடை தான் பறிச்சிடுவோம் கரும்பில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அடுத்த வீடியோவில் புதுசாக செடிங்க வைக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நீங்களும் வீட்டில் செடி வச்சுருந்தா வேறு ஏதாவது செடி வைக்கலான்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.